நதியா வந்து நதியா 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 நை நதியா அந்த நதியா இருக்க பூவி பூச்சிடலாம் வருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து தான் நாங்களாம் கற்றுக்கிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் பெரியம்மா பொண்ணுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நதியா வந்தவொடனே தான் ஸ்டைலே நாங்கள் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த தோடு, அந்த அந்த ஏர் பின்னு, ஹேர் ஸ்டைல், கவுனு, ட்ரெஸ்ஸு எல்லாமே நதியா பொட்டு, நதியா தோடு, நதியா செயின் அப்படி தான் வரும். அந்த மாதிரி நாங்கள் அந்த நதியாவை பார்த்து நம்ம அது கற்றுக்கிட்டோம். எனக்கு நதியாவை ரொம்ப பிடிக்கும். அதேமாரி ராதா அம்பிகாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பெரியம்மா பொண்ணுங்களுக்கெல்லாம் அம்பிகாவை பிடிக்கும். எனக்கு நடிகை ராதாவை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரசிப்பேன். அதேமாதிரி கடலோர கவிதைகள் ரேகா இருக்கிறது அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. கடலோர கவிதைகளில் வந்து ரேகா அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஆனால் ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாகவும் இருப்பாங்க, அழகாகவும் இருப்பாங்க. அவங்களையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க யூடியூப்பில் கூட இருக்கிறாங்க போல இருக்குது. அவங்களையும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி பார்த்தோன்னா கீர்த்தி சுரேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீர்த்தி சுரேஷை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ரொம்ப எதார்த்தமாக நடிப்பாங்க. அப்படியே நேச்சுரலாக நடிப்பாங்க. எதார்த்தமாக இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. அலட்டிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி நல்லா கீர்த்தி சுரேஷும் நம்ம செட்டுக்கே பிடிக்கும். அவங்கள ரசிப்போம். அவங்களையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னும் ரொம்ப பேர் நான் சொல்லலாம். இன்னும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபேஸ் வந்து அழகாக இருக்கணும்னா தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் வந்து